பாரம்பரிய வைத்தியத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வாந்தி நிற்கிறதுக்கான மருத்துவம். வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சிலர், அந்த வாந்தியை கட்டுப்படுத்தவே முடியாது, அவங்களுக்கான மருத்துவம். முக்கியமாக எலுமிச்சம்பழம், நன்னாரி வேர், கீழாநெல்லி, வெத்தலை, ஏலக்காய், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். வாந்தி நிற்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். உணவு சாப்பிட்ட உடனேயும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பச்சை தண்ணி குடித்தாலும் வாந்தி, எந்த உணவு சாப்பிட்டாலும் உடனே வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் நம்ம வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உணவு எந்த ஒரு இது போனாலும் உடனே வாந்தி வருதுனாக்கா அதிகமாக புண்ணு இருக்குது, வயிற்றுக்குள்ளே ஏற்றுக்கிற தன்மை இல்லை அப்படின்ற போது முதல் மருந்தாக நம்ம இந்த மருந்தை இப்போ தயாரிக்கிற மருந்தை உள்ளுக்குள்ளே ஒரு 3 நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிறணும். சாப்பிட்டுட்டே வர்றப்போ அந்த வாந்தி, எது சாப்பிட்டாலும் வாந்தி வர்றதை தடுத்து நிறுத்திடலாம். வெற்றிலை 1 எடுத்துக்கிறணும். கீழா நெல்லி நல்லா மெல்லிசாக இருக்கிறது ஒரு கொத்து எடுத்துக்கிறணும். வெற்றிலையும் கீழா நெல்லியும் அளவு முறைகள் கொஞ்சமாக இருந்தாலே போதும். பச்சை மருந்தாக சாப்பிட்றதுனால நிறைய சாப்பிடணும்னு இல்லை. வெற்றிலையும் கீழா நெல்லியும் அரைச்சி எடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த கூழாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட நன்னாரி வேர், குளிர்ச்சி தரும், புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அது கூட ஏலக்காய் 2 எடுத்துக்கிறணும். நன்னாரி வேரும் ஏலக்காயும் இது 2 கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்ச பொடி கொஞ்சமாக இந்த சாறு கூட சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். அது கூட நம்ம தேவையான அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறலாம். எலுமிச்சம்பழம் இது சாறு கூட சேர்த்துக்கணும். ஒரு 5 சொட்டு கூட சேர்த்தா போதுமானது, அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாம். இந்த கலவையை ஒரு 3 நாளைக்கு காலையில் வெறுவயிறாக இருக்கும்போது கொடுத்தீங்கனாக்கா அந்த வாந்தி, என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வர்றது நின்றும். வாந்தி நிற்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. வாந்தி நிற்கிறதுக்கான மருந்து பார்க்குறோம். அதில் முக்கியமாக எலுமிச்சம்பழம், நன்னாரி வேர், கீழாநெல்லி, வெத்தலை, ஏலக்காய், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு நேரத்துக்கு இதில் பாதி சாப்பிட்டாலே போதுமானது. ஒரு காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்டோம்னா வாந்தி வராது. தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் சாப்பிட்டோம்னா வாந்தி வர்றது நின்றுடும். வாந்தி நிற்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.